வாழ்த்துக்கள் ஐயா. எப்படியோ நீங்க நினைச்ச மாதிரியே சரச்சந்திர ஐயாவோட நிலத்துல நீங்க ஃபேக்டரியை ஆரம்பிக்க போறீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. உண்மையை சொல்லணும்னா சரத் சந்திர சார் எங்க மனசை மாத்திக்குவாரோன்னு எனக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. அவர் இந்த இடத்த விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த பூமி பூஜைக்கு அவரை ஃபேமிலியோட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அதோ சரச்சந்திர ஐயா வந்துட்டாரு. வணக்கம் சரத் சந்திர சார். வணக்கங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம்மா. வாங்கம்மா. வணக்கம். நீங்க இந்த இடத்த எனக்கு விற்கிறதுக்கு ஒத்துக்காம இருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. இந்த ஏரியால ஒரு ஃபேக்டரி வச்சு இங்க இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுங்கிறது எங்க அப்பாவோட கனவு. அது இப்ப நடக்க போகுதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா அது சந்தோஷம் தாங்க. என் ஷோபாவோட பொம்மை ஃபேக்டரியில கொஞ்ச நாளாவே லோக்கல் ரவுடிங்க இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க இங்கேயே இருந்து அது எதையும் தடுக்க முடியல. நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக ஃபேக்டரியை கட்ட போறீங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்படி பண்றதுனால என் அம்மாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும்னு நினைக்கிறேன். அதாவது இன்ஸ்பெக்டர் சார் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த நெருப்புல என்னோட அக்கா முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. அங்க எந்த தடயமும் கிடைக்கல இல்லையா மாமா? Are you sure? எஸ் சார். அந்த நெருப்புல என் மனைவி முழுசா எரிஞ்சு போயிட்டாங்க. அதனால நான் கேஸை கூட ஃபைல் பண்ணவே இல்லை. ஓஹோ, கேஸ் ஃபைல் பண்ணலையா? இல்லனா யாராவது பண்ண வேண்டாம்னு சொன்னாங்களா? அப்பவே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. சச்சா இல்லங்க. அப்போ ஷோபா சந்திரா இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. am I right? ஆமா சார். ஆனா இப்போ இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? போலீஸ் ஆச்சேமா, எங்களுக்கு சந்தேகம் வர்றது சகஜம். உங்களுக்கு சந்தேகம் வர்றது சகஜம்தான். ஆனா இந்த எலும்பு கூட ஷோபாவோட தான் இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த சாம்பல என் கண்ணால நான் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர். நீங்க நம்புறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா எங்களுக்கும் சந்தேகம் இருக்கதானே செய்யும். வெரி குட். இந்த பிரேஸ்லெட் தான் நமக்கு முக்கியமான எவிடன்ஸா இருக்க போகுது. குற்றவாளியும் சீக்கிரமா கண்டுபிடிக்க உதவும். இது கண்டிப்பா மர்டர் பண்ணவங்களோட பிரேஸ்லெட்டா தான் இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாம் தெரியும். இது யாரோட பாடிங்கிறது மட்டும் இல்ல, ஷோபா சந்திரா உண்மையிலேயே தீ விபத்துல தான் இறந்து போனாங்களா இல்லனா யாராவது கொலை பண்ணி இங்க புதைச்சிட்டாங்களாங்கிற எல்லா டீடைல்ஸும் அதுல தெரிஞ்சிரும். இன்ஸ்பெக்டர் சார், 2 நாள்ல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் இந்த ஏரியா முழுக்க எங்க கஸ்டடியில தான் இருக்கணும். உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது சார். டோன்ட் வரி, சட்டத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீங்க கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ண வேண்டி இருக்கும். சரிங்க சார்.
நாங்க கிளம்புறோம் சார். சரிங்க சார். வாங்க. பாத்தீங்களா அத்தை? பார்த்தம்மா, அவங்க பேசுறதையும் கேட்டம்மா. பாசம் இருக்க இடத்துல குற்றச்சாட்டுகளும் இப்படிதான் வருமோ என்னமோ தெரியல. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மீரா அத்தைய பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல. அந்த அபூர்வ மிஸ் பேத்துறதுனால தான் மீரா அத்தை இப்படி ஆயிட்டாங்க. வணக்கம் சாமி. வணக்கம். சொல்லுங்க, என்ன திடீர்னு? நான் தான் வர சொன்னேன். வாங்க சாமி, வந்து உட்காருங்க. அத்தை, எதுக்காக இவரை இங்க வர சொன்னீங்க? அதாம்மா, உன் மாமாவுக்கு அவ்வளவு பெரிய விபத்து நடந்துச்சுல்ல. நீங்க தானே அத்தை அடிச்சீங்க? நான் ஒன்னும் அவரை அடிக்கணும்னு நினைக்கல. அந்த சாரதாவை தான் அடிக்கணும்னு நினைச்சேன். அவர்தான் பெரிய ஹீரோ மாதிரி குறுக்க வந்துட்டாரு. எல்லாத்துக்கும் அந்த சாரதா தான் காரணம். அவ எங்க வாழ்க்கையில இருக்க கூடாது. அதுக்காக தான் பரிகாரம் பண்றதுக்காக சாமி இங்க வர சொன்னேன். சுவாமி, அந்த ராட்சசி எங்க வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு மன நிம்மதியே இருக்காது. அவ எங்க வாழ்க்கையை விட்டு நீங்கி போயிடணும். அவதான் ஏதோ சூனியம் பண்ணி என் புருஷனை அவளையே சுத்தி வர வைக்கிறான். அவரு என் கூட தான் இருக்கணும். ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு எதுவும் தெரியாது பூமி. அந்த சாரதாவை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். வணக்கம் சாமி. வணக்கம். அம்மா, உன் புருஷன் ஜாதகத்தை எடுத்துட்டு வாமா.